Hey guys, இது Crazy Facts தமிழ். இந்த வாரத்தோட காமெடி சமூகல பத்தி தெரிஞ்சப்பன எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஐயோ எரியுது. டேய் நோர்கடா தண்ணி ஊத்தனங்க போறேன். டேய் கடையில தண்ணி ஊத்துறா. அந்த கேன்ல இருக்குடா. ஏமா, அதாவது இப்ப நீ ஊத்துற தண்ணில தான் அந்த நெருப்பானே போகுது இல்ல? சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே? இருக்கலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போறனோ அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டேய் மச்சான், நம்ம ஏரியாக்கு புதுசா அவன வந்திருக்கான்டா. அவன ஃபுல்லா தரவா செக் பண்ணி அனுப்புங்கடா. டேய் யாரா அவன்? ஒரு மாதிரி ஜெனிஸா இருக்கான். நம்மள பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்லாம நிக்கறான் பாரு. அந்த பையனுக்கு பயம் இல்ல, அவனெல்லாம் அப்படியே போட்டுறணும். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கீழ இருக்க ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நகை கடையில இங்க லுங்கி கட்டி நிக்கிறாரு. இவரு நகை வாங்குற போல வந்து எல்லா நகையும் காமிக்க சொல்லிருக்காரு. ஆனா இவர் ஒரு திருட்டு பைபிள. அடுத்து இவர் செஞ்ச ஒரு சம்பவம் தான் தரமான சம்பவம். இவரோட பிளான் என்னன்னா, கடைக்காரங்க நகையெல்லாம் எடுத்து டேபிள்ல வச்சதும் இவர் கிட்ட இருக்க துப்பாக்கியை எடுத்து காமிச்சு மிரட்டி நகையெல்லாம் கொள்ளடிக்கிறதா இவரோட பிளானு. இது வரைக்கும் பிளான்ல எல்லாம் ஓகே தான். ஆனா இவர் எடுத்து வந்த துப்பாக்கி தான் நீ கொள்ளையடிக்க வந்ததெல்லாம் ஓகே தான்ப்பா. ஆனா மிரட்டுறதுக்கு தண்ணி துப்பாக்கி எடுத்து வந்த பத்தியா நீ அங்க நிக்கிற. பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. நம்மளா கடைக்கு போய் ஏதாச்சும் பொருள் வாங்கணும்னா வீட்டுல இருக்கிற குச்சி பை, மஞ்ச பை, ஏன் பிளாஸ்டிக் பைய கூட எடுத்துட்டு போவோம். ஆனா இந்த ஆன்டி ஏதோ பையா செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க பாருங்களேன். அவங்க வீட்டுக்காரரோட பழைய ஜட்டி வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு அதையே பையா செஞ்சு எடுத்து வந்திருக்கு. ஏமா உன வண்டியை ரிவர்ஸ் எடுன்னு சொன்னது ஒரு குத்தமாமா? ஐயோ நான்லாம் வண்டியை முன்னாடி தள்ளுறதே பெரிய விஷயம். என்ன ரிவர்ஸ் எடுக்க சொல்லிட்டாங்களே, எப்படி தள்ளுறதுன்னு தெரியலையே. ஏமா என்னமா நீ இப்படிக்கா வந்து இப்படிக்கா போமா வித்த கட்டிட்டு இருக்க? டேய் சும்மா சொட்ட தலையா, சொல்றது ஈஸிடா, செய்யறதுல கஷ்டம் எங்களுக்கு. ஏமா வண்டி என்கிட்ட வேணா குடு, நான் வேணா உனக்கு ரிவர்ஸ் எடுத்து தரேன், சொன்னா கேளு. டேய் போடா டேய், புலி பஸ் ஸ்டால புள்ள திங்காரா. நான் தானே ரிவர்ஸ் எடுப்பேன், யார்கிட்டயும் வண்டியை கொடுக்க மாட்டேன்டா. ஏமா என்னமா பண்ற? காலையில வந்து எங்க உயிரை வாங்குற. அட இருடா நானே இங்க பணம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பாடி ஒரு வழியா ரிவர்ஸ் எடுத்துட்டோம். அடே கார்காரா, எனக்கு நீ பண்ண பார்க்க வரியாடா? சீக்கிரம் போய்க்கலடா. அடே பஸ் நீ வரியாடா? சீக்கிரம் போலாம். இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுப்பா. சில ஊர்ல கோயில் திருவிழா முடிஞ்சதும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சின்னு ஒண்ணு வைப்பாங்க. அங்க சாமி தரிசனம் பண்ண வந்த ஒருத்தர், நான் பார்க்க வந்த சாமியே இதுதான்ப்பா அப்படின்னு அங்கேயே கையெடுத்து கும்பிட்டு பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. ஆத்தா உன் தரிசனமே தரிசனம். 9 காலம் ஒன்னாய் காண ரெக்க டான்ஸ் பார்க்க வர வேண்டும். தொட்டு வண்ணம் தொட்டு தொட எண்ணம் ரோஸ். ஆஹா 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 ஏஹே ஏஹே ஏஹே. கேமராவை நிக்க வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லாரும் போய் ரீல்ஸ் பண்ண ரெடியா இருக்கும்போது அப்பதான் நம்ம தலைவன் என்ட்ரியை கொடுத்தான். யாரு வேணா போலாம் பாருன்னு. இப்ப அடிக்க போறேன்டா உங்க கேமரால யூரின். செல்லம் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன விட்டு போக மாட்டல. டேய் என் உயிரே போற நிலைமை வந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்டா அப்படின்னு சொன்னீங்களே. அப்படி சொன்ன அந்த பொண்டாட்டி குறுக்க ஒரு லாரி வந்ததும் எடுத்த ஓட்டம் இருக்கு. எனக்கு துரோகம் பண்ணது உண்மைங்க மேடம். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நல்லா தான் பாடிட்டு இருந்துச்சு இந்த பொண்ணு. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க ஆயாவோட எழுவுக்கு வந்த மாதிரி அழுவ ஆரம்பிச்சிருச்சு.
ட்ரெயின்ல போகும்போது வடக்கன்ஸ்லாம் வாட்டர் பாட்டில வித்துட்டு வருவாங்க. அந்த வாட்டர் பாட்டில் தண்ணியை வச்சு அதை விக்கிற ஒரு வடக்க அதிலே குளிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மள கிணத்து தண்ணி பம்பு தண்ணியில குளிச்சிருப்போம். ஆனா இவரு மினரல் வாட்டர்ல குளிக்கிறாருன்னா பாருங்களேன். சார் சோப் போட்டு குடிக்கிறான் சார். சோப் போட்டு குடிக்கிறான். டேய் ஊட்டி வந்து குடிப்பாட்றப்ப மாட்டேன் நான் சொல்ல முடியும். கைஸ் நான் ஒரு மாசமா பாக்ஸிங் கிளாஸ்க்கு போறேன். இப்ப பாருங்க என்னோட பஞ்சிங் பவரை. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. பொதுவா நம்ம ஊர் ஃபேமிலி எல்லாம் ட்ரெயின்ல போகும்போது வெளியில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு சொல்லி வீட்லயே சமைச்சு கொண்டு போயிடுவாங்க. ஆனா இங்க ஒரு அம்மா சமைச்ச சாப்பாட்டை கொண்டு போனா பரவாயில்ல, சமைச்ச குக்கரோடவே கொண்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் வடக்கன்ஸ் பார்த்தா நம்மள என்ன நினைப்பானுங்க? ஆண்டி வாட் ஆண்டி, இட்ஸ் வெரி ராங் ஆண்டி. முன்னாடி எல்லாம் டயர் பஞ்சர் ஆயிட்டா டியூபை கட் பண்ணி விட்டுவாங்க. இப்போலாம் டியூப்லெஸ் டயர் வந்ததுனால ஜஸ்ட் டயரை ஓட்டையை போட்டு அதுக்குள்ள அந்த ரப்பர் மாதிரி இருக்கிறத சொருகி விட்டுருவாங்க. ஆனா இவரு எப்பவுமே டயர் பஞ்சர் ஆகவே கூடாதுன்னு சொல்லி அதுக்குள்ள கான்கிரீட் கலவையை கலந்து ஊத்திக்கிட்டு இருக்காரு. டேய் எவர்ரா నువ్వు ఇంత టాలెంట్ గా ఉంది? மச்சான் கீழே நாங்க இருக்கோம், எங்களை நம்பி தைரியமா ஏறு. கவிழ்ந்து விட மாட்டீர். தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். போலீஸ்னா இவருதாயா போலீஸ். திருட எங்க போனாலும் விரட்டி பிடிக்கிறாரு பாருங்க. ஏதோ ஏரியா அட பாவீங்களா, பாவ நாடு அப்பாவி பசங்களை கூட்டு வந்துட்டு சுல்தான பாட்டுக்கு இப்படி சுத்த விட்டீங்களேடா. ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இந்த ஒரு அங்கிள் மாசா ரீல்ஸ் பண்ணலான்னு தன்னோட போனை ஒரு கல்லு மேல நிக்க வச்சுட்டு ஓடி போய் கேரவனுக்குள்ள ஒளிஞ்சு கதவு பூட்டிக்கிறாப்ல. ஓகே இந்நேரம் கேமரா ஆனா இருக்கும். அப்படியே கதவை திறந்துட்டு ஸ்லோ மோஷன்ல செம்ம கெத்தா மாசா நடந்து போய் கோட்டை போட்டு போக வேண்டியதான். போச்சே போச்சே ஐயோ போச்சே. யாரெல்லாம் இந்த மாதிரி காலேஜ்ல சார் பாடம் நடத்திட்டு இருக்கும் போதே லாஸ்ட் பெஞ்சில உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. மச்சான் என்ன மச்சான் சாப்பிடுறியா? கப்பல் வச்சு சாப்பிடாரா? இந்த மூடியில வச்சு நல்லா ஃப்ரீயா சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். என் மச்சானுக்கு எவ்வளவு அக்கறை என் மேல. खत्म. சில சமயம் நம்ம உதவி பண்ணலான்னு பாப்போம், அந்த நேரம் பத்தி செம்மையா பல்பு வாங்கிடுவோம். என்ன தம்பி பாக்குற, கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? இப்பதானே குடிக்க ஆரம்பிச்சேன். சரி பரவாயில்ல நீ குடி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அட பாவி, பாட்டில் பொறுக்க வந்தவன நீ சொல்லியிருந்தா கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு கொடுத்துருப்பாடா பாட்டில. சாம்பார் ஆப்பு எனக்கு. மச்சான் இங்க பாடுறா, ரெண்டு சூப்பர் ஃபிகருங்க உட்காந்துக்குதுங்க. டேய் கேஷுவலா பாடுறா, அங்கேயே பாக்காரா. நீங்க ஒரு பையனா இருந்தா நீங்க மட்டும் கோயிலுக்குள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஆனா அதுவே நீங்க ஒரு பொண்ணா இருந்தா நீங்க மட்டும் இல்ல, உங்க பைக்கும் சேர்த்து போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம். இங்க ஒரு தாத்தா ஸ்கூட்டிய பெட்ரோல் பங்க்கு எடுத்துட்டு போயிட்டு பெட்ரோல் போட சொல்லிருக்காரு. சரி இதுல என்னடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் எடுத்துட்டு போனது எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஹலோ சார், 1 ரூபா பெட்ரோல் போடு. ஹலோ டேய் தூக்குடா, எல்லாரும் தூக்கிட்டாங்கடா. ஐயோ தூக்க முடியாது, ஏன்டி தின்னு தின்னு பண்ணி மாதிரி பெருத்து போனா. என்ன நம்மளுக்கு கை தட்டுறாங்க?
அதனால எனக்கு புரியல. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். Thanks for watching. Thank you.